பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பித்து வைக்கின்றோம். ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது பொழிந்தவர்களாக. யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். வான்மறை அளித்த வல்லோனே ரஹ்மானே, வான்மறை அளித்த வல்லோனே ரஹ்மானே, தீர்ப்பு நாளின் அதிபதியே, தீர்ப்பு நாளின் அதிபதியே, ஜாகிலியத்தின் மடமைகள் நீக்கி சன்மார்க்க நெறியில் இந்த மானிட சமூகம் மிளிர வாஞ்சமிகு வானுலகை அலங்கரித்து வள்ளலார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எமக்களித்த வல்லோனே, உமை போற்றி போற்றி புகழுகிறோம், துதிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அகிலம் போற்றும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மீது அதிகம் அதிகம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக்கொண்டு ஒளிவில் பிரதான விதியிலே ஒளிவில் தேசிய பாடசாலை அல்ஹம்ரா மகாவித்யாலயத்துக்கு முன்பால் அமைக்கப்பட்டிருக்கின்ற எழில்மிகு அலங்கார மேடையிலே மாபெரும் மீலாதுன் நபி சிறப்பு நிகழ்வுகள் இப்பொழுது முதல் ஆரம்பமாகிறது. இந்த நேரடி நிகழ்வுகளை உலகலாம் அறிய செய்வதற்காக நமது பிராந்தியத்திலே முன்னணியாக திகழ்கின்ற சமூக தொலைக்காட்சி, தாருஸ் சபா, சன்மார்க்க நெறி, சமூக விளையாட்டு, மான்மிய ஒழுக்க நெறிகளை வெளிக்கொண்டு வருகின்ற தாருஸ் சபா தொலைக்காட்சி, அதை போன்று நமது பிராந்தியத்திலே இருக்கின்ற முகநூல் தொலைக்காட்சிகளில் முன்னோடியாக திகழ்கின்ற வாசம் சுவாசம் எங்கும் வீசிக்கொண்டிருக்கின்ற வாசம் தொலைக்காட்சிகளூடாக இந்த நிகழ்வுகள் யாவும் இப்பொழுது முதல் உலகறிய அஞ்சல் செய்யப்படுகிறது என்ற செய்தியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதற்காக, கிராத் ஓதி ஆரம்பித்து வைப்பதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அல் மദ്രസத்து ஷாஃபியாவினுடைய மாணவ செல்வங்களில் ஒருவராகவும் அல் ஹாஃபில் எம்.யு. ஆதிப் அஹமட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக எம்.யு. ஆதிப் அஹமட் அவர்கள் இப்பொழுது இந்த நிகழ்வை கிராத் ஓதி ஆரம்பித்து வைக்க இருக்கிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ
فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما صدق الله العظيم. நன்றி அல் ஹாஃபில் எம்யூ ஆதிப் அகமது அவர்கள். எம்யூ ஆதிப் அகமது ஒரு ஹாஃபிலாக வெளிவந்திருக்கின்றார். பாராட்டுகளும் வாழ்த்துக்களும், நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அல் மதரசத்துல் சாஃபியாவிலே ஒரு மாணவனாக கற்றுத் தேர்ந்து மிளிர்ந்து ஓங்கி ஒரு ஹாஃபிலாக வெளிவந்து இப்பொழுது நமக்கு முன்னால் அல் குர்ஆன் உரத்தல் செய்தார், ஆரம்பித்து வைத்தார். மீண்டும் நன்றிகள். ஒளிவில் பிரதான வீதியிலே ஒளிவில் அல்ஹம்ரா தேசிய பாடசாலை முன்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புகள் மாண்புகள் வெளிக்கொண்டு சொல்லுகின்ற, போற்றுகின்ற, பாராட்டுகின்ற மாபெரும் மீலாதுன் மகாநாடு நமது பிரதேசத்தின் சிரேஷ்ட பொறியியலாளர், முன்னாள் ஒலிவில் ஜுமா பள்ளிவாசலுடைய நம்பிக்கையாளர் சபை தலைவர், தேசிய நீர் வழங்கல் வடிகால சபையினுடைய ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கின்ற அன்புக்குரிய அல்ஹாஜ் ஐயல் ஹைதர் அலி அவர்கள் தலைமையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளை உலக அறிய செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமது பிரதேசத்திலே இருக்கின்ற முன்னணி தொலைக்காட்சி கல்முனை பிராந்தியத்திலே இருக்கின்ற தாருஸ் சபா என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய நிறுவனர் ஷஃபான் மௌலவி அவர்கள் உலகறிந்த ஒரு சன்மார்க்க மேதை. பல்வேறு நிகழ்வுகளை, சமூக ஆர்வமிக்க நிகழ்வுகளை வெளிக்கொண்டு வருகின்ற தாருஸ் சபா, அதை போன்று நமது பிராந்தியத்திலே முன்னணியாக திகழ்கின்ற எங்கள் வாசம் சுவாசமாய் வீற்றிருக்கின்ற வாசம் தொலைக்காட்சி, அதனுடைய பணிப்பாளர் அன்புக்குரிய நண்பர் MIM நௌஷாத், இலங்கை வானொலி பிரியப்பனுடைய அறிவிப்பாளர் முகாமையாளராக இருக்கின்றார். அவர்கள் இந்த நிகழ்வுகளை உடனுக்குடன் நேரடியாக உலகறிய செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வேளையிலே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மீலாதுன் நபி விழா அல் மதரசத்து சாஃபியா மாணவ செல்வங்கள், அல் மதரசத்து சாஃபியா அதிபர், அதனுடைய நிர்வாகத்தினர், அதை போன்று ஒலிவில் அன்சாரி ஜுமா பள்ளிவாசல் தலைவர் நிர்வாகத்தினர், அதை போன்று முகமது பள்ளிவாசல் அதனுடைய தலைவர் நிர்வாகத்தினர் மற்றும் ஒலிவில் பிரதேசத்திலே இருக்கின்ற பல்வேறுபட்ட தனியார் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் இணைந்து வழங்குகின்ற மாபெரும் மீலாதுன் நபி சிறப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் அன்போடு நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு இப்பொழுது நிகழ்வில் அடுத்து இடம்பெறுகின்ற அம்சம் மதரசாவினுடைய கீதம் இசைக்கப்படும். அதற்காக ஃபாத்திமா அயானா குழுவினரை மேடைக்கு அழைக்கின்றேன். வாருங்கள், ஃபாத்திமா அயானா குழுவினர். மதரசாவினுடைய கீதம் இப்பொழுது இசைக்கப்பட இருக்கிறது. இந்த வேளையிலே இந்த நிகழ்வுகள் அனைத்தும் எங்களுடைய சிரேஷ்ட பொறியியலாளர், நேஷனல் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு ப்ராஜெக்ட் டைரக்டர் அன்புக்குரிய ஐயல் ஹைதர் அலி அவர்கள் தலைமையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த மேடையிலே அடுத்த நிகழ்ச்சியாக மதரசாவினுடைய கீதம் அயானா குழுவினர் வழங்குகின்றார்கள். அனைவருக்கும் எங்கள் அன்பார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள் புரிவாயா ரஹ்மானே, அருள் புரிவாயா ரஹ்மானே, அருள் புரிவாயா ரஹ்மானே, அருள் புரிவாயா ரஹ்மானே. அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ். இறைவா உன்னிடத்தில் இரு கரங்கள் ஏந்துகிறோம் உந்தன் அன்பை பெற. நாங்கள் தினம் தினமும் உன்னையே வணங்குகிறோம் உந்தன் அருளை பெற. அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ். சிறுவர்கள் நாம் இரு கர
புரிவாய் யா ரஹ்மானே அருள் புரிவாய் யா ரஹ்மானே அருள் புரிவாய் யா ரஹ்மானே அருள் புரிவாய் யா ரஹ்மானே அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் சாஃபியா எங்கள் கல்வி கூடம் என்றும் உயர என்றும் உயர அல் மத்ரஸத்து சாஃபியா எங்கள் கல்வி கூடம் என்றும் உயர என்றும் உயர அருள் புரிவாய் யா ரஹ்மானே அருள் புரிவாய் யா ரஹ்மானே அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் எமக்காகவே தம்மை அர்ப்பணிக்கும் எம் ஆசான்கள் எமக்காகவே தம்மை அர்ப்பணிக்கும் எம் ஆசான்கள் அவர்கள் வாழ்வு சிறக்க வளங்களை நிற்க அருள் புரிவாய் யா ரஹ்மானே அருள் புரிவாய் யா ரஹ்மானே அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் எமக்காகவே தினம் தினம் உழைக்கும் எம் பெற்றோர்கள் பேறு பெற்றோங்க வாழ்த்துகிறோம் அருள் புரிவாய் யா ரஹ்மானே அருள் புரிவாய் யா ரஹ்மானே அருள் புரிவாய் யா ரஹ்மானே அருள் புரிவாய் யா ரஹ்மானே அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் வஸலாம். நெஞ்சார்ந்த நன்றிகள் அயானா குழுவினருக்கு. நிகழ்வில் அடுத்து இடம்பெற இருப்பது ஒரு வரவேற்பு கீதம். இந்த வரவேற்பு கீதத்தை இசைப்பதற்காக அன்போடு M.R. ருக்கையா குழுவினரை மேடைக்கு அழைக்கின்றேன். M.R. ருக்கையா குழுவினரை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மீலாதுன் நபி விழா மாநாட்டு நிகழ்விலே எமது பொன்னான அழைப்பினை ஏற்று எங்கள் நெஞ்சமெல்லாம் என்றும் வீற்றிருக்கின்ற அறிஞர் சித்திலபை ஆய்வு மன்றத்தினுடைய தலைவர், ஆய்வாளர், சிறந்த பேச்சாளர், சிறந்த அரசியல் பிரமுகர், சிறந்த கவிஞர் என்று பன்முக ஆளுமை மிக்க அன்புக்குரிய சட்டத்தரணி மர்சூம் மௌலானா அவர்கள் இந்த வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை இன்முகத்தோடு எமது ஏற்பாட்டு குழுவின் சார்பிலே எமது தலைவர் ஐயல் ஹைதர் அலி அவர்கள் சார்பிலே வரவேற்றுக் கொண்டு அதை போன்று இந்த நிகழ்விலே எங்களோடு இணைந்திருக்கின்றார் கண்ணியமிக்க உலமாக்களில் ஒருவராக இருக்கின்ற அன்புக்குரிய மௌலவி M.S. மஃபாஸ் மன்ஃபகி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அடுத்து கண்ணியமிக்க உலமா மௌலவி A.R. ஃபாரிக் சர்கி பிரதி அதிபர் அல் மதரசத்துல் சாஃபியா ஆட்டாளச்சேனை அல் மதரசத்துல் சாஃபியாவினுடைய பிரதி அதிபர் ஃபாரிக் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அதே போன்று இணைந்திருக்கின்ற முகமது பள்ளிவாசலுடைய தலைவர் முகமது பள்ளிவாசலுடைய தலைவர் M.L. சுபைர் ஈசா அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதே போன்று இலங்கை போக்குவரத்து சபையினுடைய முகாமையாளர் அன்புக்குரிய A.M.A. முபாரக் அவர்களையும் அன்போடு நாங்கள் மேடையில் அழைத்துக் கொண்டு அதே போன்று மேடையிலே இன்னும் வர இருக்கின்ற அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானம் பூமி வாழும் காலம் உங்கள் நாமம் போற்றிடுவோம். மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே, நல்வழி கூறி உலங்களில் ஏறி இல்மி வாஹிதி வாழ்வீரே. மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே, வானம் பூமி வாழும் காலம்
இன்றும் உங்களால் தானே நன்றாகிறோம். வானம் பூமி வாழும் காலம் உங்கள் நாமம் போற்றிடுவோம். மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே. இந்த வாழ்வொரு மாயம் என்றும் வாழணும் நாளும். துன்பம் நேர்த்திட்ட போதும் வென்று வாழ்ந்திடு நீரும். மாலை தோட்டத்தில் கஷ்டப்பட்டு மார்க்கத்தில் கல்வி கற்று வாழ்ந்தரு நீரே. உங்களால் தானே உண்டாகிறோம், இன்றும் உங்களால் தானே நன்றாகிறோம். வானம் பூமி வாழும் காலம் உங்கள் நாமம் போற்றிடுவோம். மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே. வாசம் வீசும் தேசப்பூவே உயிரில் உம்மை சுமந்தோமே. மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே. மொழி தாங்கிலும் மூலம் வழிகாட்டிலும் நாமும் அழியாததும் நாமும் வெளிவாகிறோம் நாமும். உலகாண்டிடும் ஆண்டவனின் ஆசிகள் எங்கும் வரும் கவலைகளை விட்டுவிடு நீரே. உங்களால் தானே உண்டாகிறோம், இன்றும் உங்களால் தானே நன்றாகிறோம். வானம் பூமி வாழும் காலம் உங்கள் நாமம் போற்றிடுவோம். மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே. நல்வழி கூறி உள்ளங்களிலேறி ஹில்மி வாஹிதி வாழ்வீரே. மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே. வானம் பூமி வாழும் காலம் உங்கள் நாமம் போற்றிடுவோம். மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே. வஸ்ஸலாம். நன்றி எம்ஆர் ருக்கையா குழுவினருக்கு. நிகழ்வில் அடுத்து இடம்பெற இருப்பது பாடல் 1. பாடலை பாடுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் எஃப் ஆயிஷா, பி ஷம்ரத். அல் மദ്രസத்து சாஃபியா மாணவ சீட்டுகள், வண்ண மலர்கள் நமது எதிர்கால பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட இருக்கின்ற நம்பிக்கை நட்சத்திரங்கள், துடிப்புகள், இளம் சிட்டுகள். இதோ அல் மദ്രസத்து சாஃபியா மாணவ செல்வங்கள் வழங்குகின்ற அருமையான பாடல் நிகழ்ச்சி எஃப் ஆயிஷா, பி ஷம்ரத். حسبي ربي سلالله ما في خلقي خير الله نور محمد سلالله لا إله إلا الله. حسبي ربي سلالله ما في خلقي خير الله نور محمد سلالله لا إله إلا الله. நன்றிகள், நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் கூட ஆயிஷா ஷம்ரத் அவர்களுக்கு. தொடர்ந்து நிகழ்வுகளை விரைவாக நாங்கள் நடத்தி செல்ல வேண்டும். இந்த மாபெரும் மீலாதுன் நபி சிறப்பு மாநாட்டில் கண்ணியமிக்க, தேர்ச்சிமிக்க, பன்முக ஆளுமை மிக்க, ஞானமிக்க, கண்ணியமிக்க சிரேஷ்ட உலமாக்கள் வருகை தந்து சொற்பொழிவாற்ற இருக்கிறார்கள் என்ற அந்த செய்திகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுகளை நாங்கள் மிக விரைவாக நேரத்தை கருத்தில் கொண்டு நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடும் இருக்கிறது. மாணவர்களை விரைவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெற இருப்பது எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்ற ஒரு இனிய பேச்சு. பி மஷ்ஹூன் ஹாஃபில் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். பி மஷ்ஹூன் ஹாஃபில், வாருங்கள் உற்சாகமாக.
அல் மதரசத்து சாஃபியாவினுடைய சின்னஞ்சிறு சிட்டுகள் வண்ண மலர்களில் ஒன்று மஷ்ஹூன் ஹாஃபில் அவர்கள். இதோ அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தூதர் ஆவார்கள். அதா என்பர் ஆமினா தந்தை என்பர் அப்துல்லா அவர்கள் திருவேலை பெறுகின்றனர். மக்கள் பிறந்து மதினால் வஃபாத்தானார்கள். வஸல்லம். நன்றி மஷ்ஹூன் ஹாஃபில். நிகழ்வில் அடுத்து இடம்பெற இருப்பது ஒரு சிறிய பேச்சு. அந்த உரையை தருவதற்காக எம்.ஆர். ஃபாத்திமா ஹம்தா அவர்களை மேடை கலைக்கின்றோம். ஃபாத்திமா ஹம்தா வாருங்கள். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். மாபெரும் மீலாதுன் நபி சிறப்பு நிகழ்ச்சி ஒளிவில் பிரதான வீதியிலே அல்ஹம்ரா தேசிய பாடசாலை முன்றலில் மிகவும் சிறப்பான முறையிலே தாருஷாபா சமூக தொலைக்காட்சி வாசம் இணைந்து இந்த நிகழ்வுகளை நேரடியாக அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அடுத்து ஒரு இனிய பேச்சுக்காக இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார் ஃபாத்திமா ஹம்தா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹி அம்மா பஅத். மதிப்பிற்குரிய அல் மத்ரஸத்துல் ஷாஃபியாவை தலைமை தாங்கும் மதிப்பிற்குரிய எமது இல்மி ஹஸ்ரத் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் பெற்றோர் பெரியோர்களே, என்னை போன்ற மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையை கூற முன் வந்துள்ளேன். இன்ஷா அல்லாஹ். பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன் சில நாட்களுக்கு முன் யமன் நாட்டிலிருந்து ஆப்ரஹா எனும் மன்னன் பெரும் படையுடன் கஅபாவை தாக்க வந்தான். அல்லாஹு தஆலா அபாபில் வ அர்ஷல அலைஹிம் தய்ரன் அபாபில். அபாபில் எனும் சிறிய பறவையின் வாயில் எரி கற்கள் மூலம் அப்படை அழித்தான். இவ்வற்புதம் நிகழ்ந்த ஆண்டு யானை வருடம், அதாவது ஆமுல் ஃபீல். இவ்வாண்டில் ரஃபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 அதிகாலையில் திங்கட்கிழமை பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை கேட்டால் ஸலவாத் கூறுங்கள் சகோதரிகளே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் பெயர் அப்துல்லா, தாயின் பெயர் ஆமினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னரே தந்தை இழந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபியரின் வழக்கப்படி ஹலிமத்து ஷஹ்தியா என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். சுமார் 4 வருடங்களாக ஹலீமாவின் பராமரிப்பில் தான் வளர்ந்தார்கள். பின் தாயார் ஆமினாவுடன் உறவினரை தரிசிப்பதற்காக யத்ரீபுக்கு பயணம் செய்தார்கள். யத்ரீபிலிருந்து மக்காவுக்கு திரும்பி வரும் நிலையில் அபுவா எனும் இடத்தில் தாயார் ஆமினா வஃபாத்தாகி விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பின் தந்தையின் சகோதரரான அப்துல் முத்தலிப் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். 8வது வயதில் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களும் மரணித்து விட்டார்கள். பின் தந்தையின் சகோதரரான அபு தாலிப் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். இப்படியே பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் மாறி மாறி வாழ்வதனால் அவர்களின் எந்த பழக்க வழக்கம் மாறவே இல்லை. உண்மை பேசியதால் அல் அமீன் என்றும், நம்பிக்கைக்குரியவராக வாழ்ந்ததால் அஷாதிக் என்றும் புகழ்ச்சிகரமாக வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெறுத்த சொல் கோல் செல்பவனை. அன்னபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة نمام. கோல் செல்பவனை ஒருபோதும் சுவனம் நுழைய மாட்டான் என பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பழக்க வழக்கத்தை பேணி, அதாவது உண்மை பேசி, பொறுமையை பொறுத்து, நம்பிக்கையோடும் நாணயத்தோடும் நற்குணத்தோடும் உங்கள் பெற்றோர்களுக்கும் ஏனைய சமூகத்திற்கும் வாழ்ந்து காட்டுவீர்களாக என வேண்டி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாழ்த்துக்கள் ஹம்தா, இனிமையாக உரை பகர்ந்தீர்கள். அடுத்து ஒரு ஹசீதா இடம்பெற இருக்கிறது.
அரபிக் மொழியிலே ஹசீதா ஃபாத்திமா அயானா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். ஃபாத்திமா அயானா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஒளிவில் பிரதான வீதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மீலாது நபி சிறப்பு மகாநாட்டிலே இப்பொழுது அரபிக் ஹசீதா பாட வருகிறார் ஃபாத்திமா அயானா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا من صليت بكل الأنبياء يا من في قلبك رحمة للناس يا من ألفت قلوبا بالإسلام يا حبيبي يا شافعي يا رسول الله بأمي وأبي فديتك سيدي صلاة والسلام عليك يا نبي حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد يا من هليت حياتنا بالإيمان يا من بجمالك علمت الإحسان يا من نورت قلوبنا بالقرآن يا حبيبي يا شافعي يا رسول الله بأمي وأبي فديتك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد 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 رحمة للعالمين رحمة للعالمين محمد محمد رحمة للعالمين رحمة للعالمين والسلام. நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ஐயானா. நிகழ்வில் அடுத்து நீர் அருந்தும் முறைகள் பற்றி சொல்வதற்காக அன்போடு ஜைனப் அவர்களை மேடை கலைக்கின்றேன். நீர் அருந்தும் முறைகள் பற்றி சொல்ல வருகிறார் ஜைனப் அவர்கள். எம்பெருமானார் அண்ணல் அவர்கள் எந்த துறையையும் விட்டு வைத்திருக்கவில்லை. இப்பொழுது நீர் அருந்துகின்ற விடயத்தை பற்றி சொல்லுகிறார் அன்புக்குரிய நமது ஜைனப் சின்னஞ்சிறு சிட்டு. சஃபைக்கு பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தண்ணீர் குடிப்பதின் சுன்னத்துக்கள் 6. முதலாவது வலது கையால் குடித்தல். 2வது உட்கார்ந்து குடித்தல். 3வது பார்த்து குடித்தல். 4வது பிஸ்மில்லா சொல்லி குடித்தல். 5வது 3 முறை சுவாசித்து குடித்தல். 6வது குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் என கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம். நன்றி ஜைனப். அடுத்து நம் முன்னால் தோன்றுகின்றார் பாங்கின் துவாவை சொல்வதற்காக நஷ்ஹத் நோஃபா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். பாங்கின் துவாவை சொல்வதற்காக இதோ மேடை ஏறி வருகிறார் நஷ்ஹத் நோஃபா. வாருங்கள் உற்சாகமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة الرفيعة والعالية الشريفة وبعثه مقام محمود الذي وعد وارزقنا شفاعته وارزقنا حوله يوم القيامة إنك لا تخلف الميعاد. وصلى الله على محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. நெஞ்சார்ந்த நன்றிகள் நஷ்ஹத். அடுத்து ஒரு ஹதீஸ் சொல்வதற்காக அன்போடு மேடைக்கு அழைப்பது என் அக்ஷத் ஹானி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஹதீஸ் ஒன்றை நம் முன்னால் பகிர்வதற்கு இதோ.
அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு அடியார் இருப்பார் என அல்லாஹ் தீர்மானித்து விட்டால் அந்த இடத்தில் அவருக்கு ஒரு தேவையை அவன் ஏற்படுத்தி விடுகிறான். ஆதாரம் புகாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்தினர் உங்களில் எழும் தீய எண்ணங்களை அவர்கள் வெளிப்படுத்தி பேசாமல் அல்லது அதன்படி செயற்படாமல் இருக்கும் வரை அல்லாஹ் மன்னிக்கிறான். சஹீஹுல் புகாரி. வஸலாம். நன்றி அக்ஷத் ஹானி. அடுத்து ஒரு ஹதீஸை வழங்குவதற்காக அன்போடு மேடைக்கு அழைப்பது எம்.என். முகமது இஸ்மத். இஸ்மத் வாருங்கள். உற்சாகமாக வருகிறார். நம் முன்னால் ஒரு ஹதீஸை பொழிய போகின்றார். இஸ்மத். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரத்துல் பக்ராவின் கடைசி பகுதியை யாராவது இரவில் ஓதினால் அவருக்கு போதுமானதாக இருக்கும். சஹீஹுல் புகாரி. வஸலாம். நன்றி இஸ்மத். அடுத்து ஒரு பேச்சு வழங்க அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைப்பது ஏ.எச். மித்ஹா. ஏ.எச். மித்ஹா. நமது அல் மദ്രസத்து சாஃபியாவினுடைய இளம் சிட்டுகளில் ஒருவர் ஏ.எச். மித்ஹா வழங்குகின்ற பேச்சு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் எல்லோர் மீதும் உண்டாவதாக என வேண்டியன் பின் விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் எமது மதரசத்துல் ஷாஃபியாவின் அதிபர் மௌலவி அவர்களே, பெற்றோர் பெரியவர்களே, என்னை போன்ற மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் இஸ்லாத்தின் 4வது கடமையான நோன்பு பற்றி சிறிது நேரம் பேச முன் வந்துள்ளேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தது அவன் சீரான வழியில் வாழ வேண்டும் என்று எமக்கு நோன்பை கடமையாக்கியுள்ளான். நோன்பு என்பதன் பொருள் தவிர்த்தலாகும். ஒரு மனிதன் நோன்பு பிடித்து அதன் மூலம் அவன் சுவர்க்கம் நுழைகிறான். அது எவ்வாறு என்றால், ரெய்ஹான் எனும் சுவர்க்கத்தின் கதவை அல்லாஹ் வைத்துள்ளான். இந்த கதவினூடாக நோன்பாளிகள் மாத்திரமே உட்செல்ல முடியும். இப்படிப்பட்ட நோன்பை நாம் அனைவரும் பிடித்து அல்லாஹ் எதிர்பார்க்கும் நோன்பாளிகளாக சுவர்க்கம் நுழைவோமாக. அது மட்டுமல்ல, அல்லாஹ் கூறியுள்ளான், நோன்பு எனக்குரியது, நோன்பாளிகளுக்கு கூலியை நான் கொடுப்பேன் என்று கூறியுள்ளான். அன்பான நல்லடியார்களே, இப்படிப்பட்ட நோன்பை நாம் அனைவரும் பிடித்து அல்லாஹ் எதிர்பார்க்கும் நோன்பாளிகளாக சுவர்க்கம் நுழைவுமாக என உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் வாழ்த்துக்கள் ஏ.எச். மித்ஹா. அடுத்து ஒரு ஹதீஸை நம் முன்னால் பகிர்வதற்கு அன்போடு ஆர்.எம். ஹில்ரு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஆர்.எம். ஹில்ரு அன்புக்குரிய நண்பர் ரிஜாய் அவர்களுடைய செல்வ புதர்வர் மேடையேறி வருகிறார். எனக்கும் இவர் சிறு வயது முதல் நண்பர். ஆம், ஹில்ரு வழங்குகின்ற ஹதீஸை கேட்டு பார்ப்போம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை திட்டுவது பெரும் பாவமாகும், அவனை கொல்லுவது குப்ராகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் திட்டிக் கொண்டால் அவ்விருவரில் அநீதி இழைக்கப்பட்டவர் வரம்பு மீறும் வரை திட்டுவதை முதலில் ஆரம்பித்த மனிதர் மீதே இருவரின் பாவம் ஏற்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் மற்றொருவரை பெரும் பாவத்தை கொண்டு குப்ரை கொண்டு குற்றம் சாட்டுவார்
என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம். வஸ்ஸலாம். நன்றி, வாழ்த்துக்கள் ஹில்ரு அவர்களுக்கு. அடுத்து இஸ்லாத்தின் கடமைகளை பற்றி சொல்வதற்காக R.M. ஆஃப்ரின் அகமது அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வாருங்கள் ஆஃப்ரின் அகமது. R.M. ஆஃப்ரின் அகமது அவர்கள் இப்பொழுது மேடையிலே உற்சாகமாக வந்து கொண்டிருக்கின்றார். இஸ்லாத்தினுடைய கடமைகளை சொல்வதற்காக அவர் வருகை தந்திருக்கிறார். சொல்லுங்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் கடமைகள் 5. முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜகாத், நான்காவது நோன்பு, ஐந்தாவது ஹஜ். வஸலாம். நன்றி R.M. ஆஃப்ரின் அகமது அவர்கள். இவர் என்னுடைய அன்புக்குரிய புதல்வர் R.M. ஆஃப்ரின் அகமது. தந்தை அறிவிப்பு செய்ய மீலாது நபி விழாவிலே மகன் இஸ்லாத்தினுடைய கடமையை சொல்லுகின்ற இந்த காட்சி மனதை நகழ வைக்கின்ற சந்தர்ப்பமும் கூட. சரி, நிகழ்வில் அடுத்து இடம்பெற காத்திருப்பது ஒரு இனிய பேச்சு. அந்த உரையை வழங்குவதற்காக எம் சீனத் சதா அவர்களை மேடை கலைக்கின்றேன். வாருங்கள் சீனத் சதா. நிகழ்வில் அடுத்து இடம்பெற இருப்பது எம் சீனத் சதாவினுடைய பேச்சு. சரி, அவர் வருவதற்கு இடையில் அடுத்த நிகழ்வுக்கு நாங்கள் செல்வோம். என் ஹாஃபில் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் ஒரு ஹதீஸை பகிர்வதற்கு. ஆம், இப்பொழுது சீனத் சதா அவர்கள் வருகை தருகிறார். வாருங்கள் உற்சாகமாக. நமது அல் மதரசா சாஃபியாவினுடைய இளம் சிட்டு வண்ண மலர்களில் ஒன்று இதோ ஒளிவாங்கி முன்னால். அனைவருக்கும் சலாத்தை தெரிவிப்பதில் அகம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் வாய்க்கு அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பெற்றோர்களை முன் பத்தி பேச முன்வந்துள்ளேன். ஆம், பசையினர் இன்சானே வாலியசான நாங்கள் பெற்றோர்களுக்கு சீயனம் சிறுவாத்தியம் கூட பேச வேண்டாம் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. 10 மாதம் என்னை சுமந்து படாத கஷ்டப்பட்டு என் ரத்தத்தை பாலாக்கி சீராட்டி வளர்த்த தாயை நாங்கள் ஒருபோதும் பேசக்கூட என்று அல் குர்ஆன் கூறுகிறது. ஒரு முறை நபிகள் சஹாபி அந்த பாசத்துக்கும் நேசத்துக்கும் யானை கட்டபோது உம்மசாய் என்று மூங்காவேரம் சொன்னாங்க. 4ஆம் முறை சந்தை என்றார்கள். அதே போன்றான் பெற்றோர்களுக்கு தீயன் சிறுவாத்தை கூட ஏச வேண்டாம் என்று குர்ஆன் கூறுகிறது. வஸலாம். மாஷா அல்லாஹ், வாழ்த்துக்கள் சீனத் சதா அவர்களுக்கு. எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து வாழ்த்தி வரவேற்று அன்னாருடைய சொல் செயல்களை எல்லாம் ஞாபகப்படுத்துவது என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஒரு சமூகத்தினுடைய கலை, கலாச்சாரம், பண்பாட்டு, மார்க்க சன்னறி சார்ந்த கலை கலாச்சார எண்ணங்கள், அபிலாசைகள் எல்லாம் அந்த சமுதாயத்தினுடைய வரலாறுகளை நமக்கு துல்லியமாக எடுத்துச் சொல்லுகிறது, காட்டுகிறது. இவ்வாறான மீலாது விழாக்கள் நடைபெறுகின்ற பொழுது நமது அல் மதரசா சாஃபியாவினுடைய மாணவ சிட்டுக்களை போன்று நமது பிராந்தியத்திலே இருக்கின்ற மாணவர்கள், இளம் சகோதர சகோதரிகள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்வது மாத்திரமல்ல, தங்களுக்குள் இருக்கின்ற இயலுமைகளை வெளிக்கொணர்வது மாத்திரமல்ல, அவர்களுடைய எதிர்கால எழுச்சிக்கும் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் சன்மார்க்கத்தின் அண்ணன பெருமானாரின் வழிமுறையிலே இருந்து வித்திடுவது என்பது காலத்தின் இன்றியமையாத தேவைகளில் ஒன்று. புரிகின்றவர்களுக்கு இது புரியும் என்று எண்ணுகின்றேன். சரி,
ஒளிவில் பிரதான வீதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மீலாதுன் நபி சிறப்பு மாநாட்டு நிகழ்விலே அடுத்து இடம்பெற இருப்பது ஒரு சிறிய உரையொன்று இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்வுகள் யாவும் நமது பிரதேசத்திலே இருக்கின்ற தாருஷபா தொலைக்காட்சி, அதே போன்று வாசம் தொலைக்காட்சியினூடாக நேரடியாக உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் அதிகம் ஷேர் செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்வில் ஒரு சிறப்பு உரை MEL முகமது இம்தியாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். விரிவுரையாளர் ITM கல்முனை கேம்பஸ் ஒளிவில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் இளைஞர் பேரவையினுடைய செயலாளர், துடிப்பும் ஆளுமையும் இளமை மிடுக்கும் கொண்ட அன்புக்குரிய MEL முகமது இம்தியாஸ் அவர்கள் வழங்குகின்ற ஒரு சிறிய உரை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி வ துர்ரியாத்திஹி அஜ்மாயின் அம்மா பாத். فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما أما بعد. இவ்விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் அவை தலைவர் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் குறிப்பாக கொழும்பிலிருந்து எமது நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கும் மர்சூம் மௌலானா சார் அவர்களையும் விழித்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கலாம் என நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். நிகழ்வுகளில் அடுத்து எமது பொன்னாட அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளில் ஒருத்தர்களாக இருக்கிற கண்ணியமிக்க உலமா பெருந்தகைகள், அதே போன்று எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற சட்டத்தரணி மர்சூம் மௌலானா, இன்றைய நிகழ்விற்கு தலைமை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ப்ராஜெக்ட் டைரக்டர் நேஷனல் வாட்டர் ட்ரைனேஜ் போர்டு, முன்னாள் ஒலிவி ஜும்மா பள்ளிவாசலுடைய நம்பிக்கையாளர் சபை தலைவர் ஐஎல் ஹைதர் அலி, முகமது பள்ளிவாசல், அன்சாரி பள்ளிவாசல் என்று கண்ணியமிக்க உலமாக்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைத்து வருகின்ற காட்சி, அழைத்து வருகின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெறுகிறது. அவர்களை சாய்ந்த மருது ரௌலத்து சாலிஹீன் கலாபுட மாணவர்கள் பைத் சொல்லி இந்த பிரதான வீதியூடாக காட்சி இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. அதற்காக எல்லோரையும் அந்த இடத்திற்கு செல்லுமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு தொடர்ந்து உரை இடம்பெறும். இவ்விழாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை இங்கே சின்னம் சிறார்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகளை தடுப்பதற்கும் அதனை நிறுத்துவதற்கும் ஆங்காங்கே பல சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்தும் அல்லாஹ்வின் உதவியினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தினாலும் எல்லா சதித்திட்டங்களும் முறியடிக்கப்பட்டு தற்போது இவ்விழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கு அதிகமான வார்த்தை பிரயோகங்களை கதைக்க வேண்டும் என்ற ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருந்த போதிலும் தற்போது இருக்கின்ற நேரத்தை கவனத்தில் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை கூறிவிட்டு எனது இருப்பிடம் அடையலாம் என நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய பிறந்த தினத்தை மகிழ்ச்சி அடைய முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கின்றார். மீலாதுன் நபிக்கு வேற எந்த ஆதாரமும் தேவையில்லை. அதுதான் அல் குர்ஆனில் இருந்து பெறக்கூடிய ஆதாரம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான்,
குல் பிஃபضலில்லாஹி வபிரஹ்மதிஹி வபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் அவருடைய கிருபையை கொண்டும் அந்த அருளை அந்த கிருபையை நீங்கள் கொண்டாடுங்கள், ஃபல்யஃப்ரஹு, மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இன்று இந்த சிங்கன் சிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் புகழ்ந்திருக்கின்றார்கள். சஹாபாக்களிலே குறிப்பாக ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய ஒரு கவிஞராக மஸ்ஜித் நபவியிலே இருந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், தனது புகழை மௌலீதை படிப்பதற்காக மஸ்ஜித் நபவியிலே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு என்ற சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே ஒரு மிம்பரை அமைத்து கொடுத்தார்கள் என்பது சஹீஹான ஹதீஸ்களிலே புகாரி முஸ்லிம் உட்பட பல சஹீஹான ஹதீஸ்களிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருந்தும் இவ்வாறு பல அல் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் இவ்வாறான தெட்ட தெளிவான ஆதாரங்கள் இருந்தும் இன்று எம் மத்தியிலே இதனை ஒழிப்பதற்காக சூசகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாசகம் பித்அத். சொல்லக்கூடிய சகோதரர்களுக்கு கூட பித்அத் என்றால் அதனுடைய அர்த்தம் கூட தெரியாது. இன்னும் சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம் சிர்க் என்றால் என்ன, அதன் அடிப்படை என்ன என்று புரிந்து கொள்ள முடியாத சகோதரர்கள் கூட இன்று மீலாதை பித்அத் சிர்க் என்று கொக்கரிட்டு கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் எமது அம்பாறை மாவட்டத்திலே எமது பிராந்தியத்திலே எல்லா முஸ்லிம் ஊர்களிலும் பொத்துவில் தொடக்கம், இறக்காமம் தொடக்கம், அக்கரைப்பட்டு, வரிப்பத்தாஞ்சேனை, சம்பு நகர், பாலமுனை பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் அமைத்திருக்கின்ற குர்ஆன் மதரசா, அதே போன்று நிந்தவூர், சாய்ந்த மருது, கல்முனை, சகல பகுதிகளிலும் எமது அம்பாறை மாவட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நினைவுகள் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் எமது ஊரில் மாத்திரம் ஒரு புதுமை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாடுவதென்றால் மௌலித் என்று சொன்னால் சிர்க் பித்அத் என்று எவ்வாறு சித்தரிக்கின்றார்கள் என்று சொன்னால், காபிர்களுக்கு இறக்கப்பட்ட அல் குர்ஆன் வசனங்களை முஃமின்களுக்கு பயன்படுத்தி முஃமின்களுக்கு என்ன செய்கின்றார்கள், காபிர்களுக்கு இறக்கப்பட்ட அல் குர்ஆன் வசனங்களை முஃமின்களுக்கு அதனை பயன்படுத்தி எச்சரிக்கை செய்கின்றார்கள். இவ்வாறான நாடகத்தை தான் இவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த சூறாக்கள் முஸ்லிம்களுக்கு முஃமின்களுக்கு அல்ல, காபிர்களுக்கு இறக்கப்பட்ட சூறாக்களை முஃமின்கள் மீது சாடுகின்ற இவ்வாறான வேளையை ஹவாரிஜிகள் என்ற அந்த கூட்டத்தினர் தான் அதனை செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூட்டத்தை எவ்வாறு அழைத்தார்கள் என்று சொன்னால், நரகத்து நாய்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். இந்த வார்த்தையை நாங்களாக சொல்லவில்லை, ஹதீஸ்களிலே இடம்பட்டு கொண்டிருக்கின்ற விடயத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை எவ்வாறு கங்கணம் கட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மௌலித் ஓதுவதை, புகழ் பாடுவதை எவ்வாறெல்லாம் நரித்தந்திரத்தோடு அதனை நிறுத்துவதற்கு எவ்வாறுதான் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் அதனை நிறுத்திவிட முடியாது. ஏன்? அல்லாஹ்வினுடைய வார்த்தை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், குல் பிஃபலில்லாஹ். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி அஃப்வாஹிஹிம் வல்லாஹு முதிம்மு நூரிஹி. அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான், அவர்கள் அல்லாஹ்வின் பேரொளியை தங்களது வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு போதும் அது முடியாது. அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனத்திலே சொல்லுகிறான், வல்லாஹு முதிம்மு நூரிஹி. அந்த ஒளியை, அந்த அருளை அல்லாஹு தஆலா மென்மேலும்
விருத்தியாக்கி கொண்டிருப்பான் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொன்ன வார்த்தை. ஆக இந்த மீலாது நபி நிகழ்வுகள், மௌலித் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுகள் இன்றைய நவீனவாதிகள் கூறுவதை போன்று இன்று அல்லது நேற்று தொடங்கப்பட்ட காரியம் அல்ல. இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே சஹாபாக்கள் பாடியிருக்கின்றார்கள். ஆதாரம் பூர்வமான ஹதீஸ்களிலே பதிவாகி இருக்கின்றது. இருந்தும் இதனை ஒரு மாயாஜாலையாக எமது ஊரில் மாத்திரம் இது ஒரு புதுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஒரு அடிப்படைவாத சகோதரர்கள் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் எமது இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று அமைக்கப்பட்ட இந்த மேடையிலே தலை சிறந்த மார்க்க அறிஞர்களின் உபன்யாசங்கள் இங்கு இடம்பெற இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் மகரிப் தொழுகை தொடர்ந்து. எனவே இந்நிகழ்வுகளில் அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு பணிவுடன் கேட்டு எனது சிற்றுரைக்கு விடைபெற்று செல்கின்றேன். வாஹிர தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாமரை போற்றும் மாநபியின் மீலாத் நபி விழா ஒலிவில் அல் மதரசத்து சாஃபியா அன்சாரி ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் முகமது பள்ளிவாசல் நிர்வாகம் இடைத்திரளாத்து வைத்த மாபெரும் மீலாத் நபி விழா சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை நேரமும் ஒரே நிகழ்த்தி சென்றார். ஒலிவில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் இளைஞர் பேரவையின் செயலாளரும் கல்முனை ஐடிஎஸ் கேம்பஸினுடைய நிர்வாகியாளருமான MEL முகமது இம்தியாஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாமரை போற்ற மாநபியின் மீலாத் நபி விழா ஒலிவில் பிரதான வீதியிலே ஒலிவில் அல் ஹம்ரா தேசிய பாடசாலையினுடைய முன்றலிலே இப்பொழுது சாய்ந்த வருது. இன்றைய நாளினுடைய தலை சிறந்த உலமாக்கள், பேச்சாளர்கள், மார்க்க சொற்பொழிவாளர்கள் தற்போது வரவேற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவினையை அலங்கரிக்க அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வருக வருக உங்கள் பேச்சால் கரண்ட் இருக்குதானே? ஹலோ, நன்றி அஷ்மத். இப்பொழுது கண்ணியமிக்க உலமாக்கள், பெருந்தகைகள், அதிபர்கள், நிகழ்வின் தலைவர், எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்த அத்தனை அதிதிகளையும் அன்போடு வரவேற்று சாய்ந்தவரது ரவுலுஸ் சாலிஹீன் கலாபிட மாணவர்களுடைய பாரம்பரிய நமது மரபுகளை வழிகாட்டுகின்ற கொணர்கின்ற அந்த பைத் நிகழ்வோடு இந்த வரவேற்பு இடம்பெற்றது. மாஷா அல்லாஹ், வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. இந்த வேளையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மீலாதுன் மாபெரும் சிறப்பு மகாநாடு ஒளிவில் அல்ஹம்ரா தேசிய பாடசாலை முன்றலில் பிரதான வீதிக்கு அருகாமையிலே சிரேஷ்ட நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு திட்ட பணிப்பாளர் அயல் அல்ஹாஜ் அயல் ஹைதர் அலி அவர்கள் தலைமையிலே
முன்னாள் ஜுமா பள்ளிவாசலுடைய தலைவரும் கூட. அவர்கள் தலைமையிலே மிக சிறப்பாக தாருசபா வாசம் தொலைக்காட்சியினுடைய நேரடி அஞ்சல் ஊடாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அனைவரையும் அன்போடு வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்து இடம்பெற இருப்பது ஒரு ஹதீஸ். அதனை அன்போடு பகிர்வதற்காக என் ஹாஃபில் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். அல் மதரசத்து சாஃபியாவினுடைய இளம் கால தலைமைகளில் ஒருவராக மிளிர்கின்ற அன்புக்குரிய ஹாஃபில் அவர்களை ஒரு ஹதீஸ் ஒன்று பகிர்வதற்காக இதோ. சபைக்கு பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்மீலாதுன் நபி விழாவில் நான் உங்கள் முன்னிலையின் பெருமனார் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. اللهم رب هذه الدعوة التامة
والصلاة القائمة آتي سيدنا محمدا الذي وسيلة والفضيلة والدرجة الرفيعة العالية الشريفة وبعثه مقاما محمودا الذي وعده وارزقنا شفاعته واخرجنا حوله اليوم القيامة إنك لا تخلف الميعاد. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين. நன்றி. அல் மதரசத்து சாஃபியா மாணவ செல்வங்கள் வழங்குகின்ற சிறப்பு நிகழ்ச்சிகளோடு இணைந்த மாபெரும் மீலாது நபி சிறப்பு விழா மகாநாடு ஒலிவில் பிரதான வீதிக்கு அருகாமையிலே இடம்பெற்றிருக்கின்ற எழில்மிகு அலங்கார பந்தலில் எழில்மிகு அலங்கார பந்தலிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நிகழ்வுகள் யாவும் உலகறிய செய்ய வாசம் அதே போன்று சுவாசமாய் எங்கள் நெஞ்சங்களில் வீட்டிருக்கின்ற வாசம் தொலைக்காட்சி அதே போன்று கல்முனை பிராந்தியத்திலே நமது திக்கட்டும் திசைகள் எல்லாம் தமது பொன்னான சன்மார்க்க நெறியை பரப்பி வருகின்ற அன்புக்குரிய சவான் அசத் அவர்களுடைய நிறுவனத்தில் இடம்பெறுகின்ற தாரு ஷபாவும் இங்கே எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுகள் யாவும் எங்களுடைய முன்னாள் ஒலிவில் ஜிமா பள்ளிவாசலுடைய நம்பிக்கையாளர் சபை தலைவர், சிரேஷ்ட பொறியியலாளர், திட்ட படிப்பாளர், நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அல்ஹாஜ் ஐயல் ஹைதர் அலி அவர்களுடைய தலைமையிலே மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கின்றார் இப்பொழுது கண்ணியமிக்க மகத்துவமிக்க உலமா அல் அஷ்கர் பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்று தேர்ந்து ஒரு மார்க்க சொற்பொழிவாளராக வீட்டு வருகின்ற பலருக்கும் நெஞ்சம் நடுக்குகின்ற ஒரு சிறந்த பேச்சாளர், கண்ணியத்துக்குரிய உலமா அஷ்கர் பல்கலைக்கழகத்திலே 1000 ஆண்டுகளுக்கு மேலாக 1000 ஆண்டுகளை எட்டிருக்கின்ற உலகளாவிய சன்மார்க்க போதகர்களை வெளிக்கொணர்கின்ற அல் அஷ்கர் பல்கலைக்கழகத்திலே அன்போடு கல்வி கற்று மிக சிறப்பாக நீண்ட நாளிகைக்கு பிற்பாடு எங்களோடு என்றும் இணைந்திருக்கின்ற மௌலவி A.M. ஃபவாஹிர் அஷ்கரி அவர்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று நாடறிந்த சட்டத்தரணி அறிஞர் சிதிலபை ஆய்வு மன்றத்துடைய தலைவர் சட்டத்தரணி மர்சூம் மௌலானா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று அல் மதரசத்து சாஃபியாவினுடைய அஷ்ரத் முகமது ஹில்மி அதிபர் அல் மதரசத்து சாஃபியா வஹாதி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஏசி நிஷாத் ஷர்கி பி அவர்கள் கிழக்கிழங்கை மக்களுடைய மிகவும் நெறிப்பிரலாத சன்மார்க்க நெறியை மிக நீண்ட நாளிகையாக வழங்கி வருகின்ற கிழக்கிழங்கையின் முதல் ஒரு மதரசா சர்க்கி, அதிலே இருந்து ஏசி நிஷாத் அவர்கள் BA பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று மௌலவி A.M. நிஃப்ராஷ் ஷகாஃபி முஃப்தி அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று மௌலவி ரிமாஷ் மஹ்லரி அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று மௌலவி MS மவாஸ் மன்ஃபை அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று MI ஷியாத் பஹ்மி அவர்கள், அதே போன்று எங்களோடு இணைந்திருக்கின்ற கண்ணியமிக்க அண்ணல பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசுகளில் ஒருவர்களாக மிளிர்ந்து வருகின்ற கண்ணியமிக்க உலமாக்கள் இந்த வேளையில் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறுகின்ற அம்சம் ஹதீஸ் ஒன்றை வழங்குவதற்காக அன்போடு மேடையில் இணைந்திருக்கிறார் என் ஹாஃபில். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்மீலாதுன் நபி விழாவில் நான் உங்கள் முன்னிலையின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரப்பிள்ளைகளையும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களையும் கூற முன்வந்துள்ளேன்.
பேர பிள்ளைகள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தோழர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என 4 கலிபாக்கள் உட்பட மரணிக்கும் போது 1,25,000 மேற்பட்ட தோழர்கள் இருந்தார்கள். இவைகளை எம் மனதில் வைத்துக் கொள்வோமாக என வேண்டி விடைபெறுகிறேன். வசலாம். நன்றி. நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ஹாஃபில். தொடர்ந்து நிகழ்வுகள் யாவும் இந்த மேடையிலே இடம்பெறும். மகரிப் தொழுகை தொடர்ந்து நிகழ்வுகள் இடம்பெறும் என்பதை அறிய தருகின்றோம்.